புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் இருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, ஜோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். சிந்தனை: இயேசுவுக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தனர். இவர்கள் இன்றைய இஸ்ரேல், லெபனான், சிரியா, ஜோர்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து வந்தனர். இவர்கள் வெவ்வேறு மொழி பேசும் யூதர்கள், பிற இனத்தவர்கள், வெவ்வேறு மதங்களை, கலாச்சாரங்களை கொண்டவர்களாவர். இவர்களுள் ஒரு பகுதியினர் நம்பிக்கையுடனும் இன்னும் ஒரு பகுதியினர் இயேசுவின் போதனைகளை கேட்பதற்கும் புதுமைகளை பார்ப்பதற்கும் புதினங்களை அறிந்து கொள்வதற்கும் என்று வந்திருப்பர். இயேசு தொழுகை கூடத்தில் இருந்து புறப்பட்டு கடலோரமாய் வந்தார் என்று வாசகம் தொடங்குகின்றது. செபக்கூடத்தில் அவரை யூதர்களும் ஏரோதியரும் சேர்ந்து கொல்ல தேடினார்கள். அதனால் அங்கிருந்து அவர் பின்வாங்கி கடலோரமாய் வருகின்றார். அவரது பின்வாங்குதல் என்பது பயத்தினால் ஏற்பட்டதொன்றல்ல, மாறாக தாம் சாவதற்கு உரிய நேரம் இன்னும் வராததால் தமது பணியை மேலும் முன்னெடுத்து செல்வதற்காக இங்கு வருகின்றார். இயேசு தந்தையின் திருவிழப்படி மீட்பு திட்டத்தின்படி செயலாற்றும் போது இயேசுவிடம் திரண்டு வந்த மக்கள் அங்கு நிகழ்கின்ற உடனடி செயற்பாடுகளைத்தான் அறிந்து கொள்வர். அவர்கள் இயேசுவின் போதனையாலும் புதுமைகளாலும் பெரும்பாலும் கவரப்பட்டே வந்தவர்கள். அதனால் இயேசுவின் வாழ்வையும் பணியையும் தவறாகவே விளங்கிக் கொள்வர். ஆனால் இயேசுவுக்கு இந்த பணியின் நேரம் இம்மண்ணுலகில் தமக்குரிய மக்களை கட்டியெழுப்பவும், அவர்களுக்கு கற்பிக்கவும், நம்பிக்கையை தூண்டவும், பணிக்காக அவர்களை உருவாக்குவதற்குமான நேரமாகவே இருந்தது. இயேசுவின் இந்த பணியின் போது திரண்டிருந்த ஏராளமான பலதரப்பட்ட மக்களை நாம் நோக்கும் போது அவர்களுள் எம்மையும் வைத்து பார்ப்பது முக்கியமானது. அங்கு வந்திருப்பவர்கள் அங்கு நடைபெறுவதை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இயேசு மக்களுக்காக பாடுபட்டு சாவடைய வேண்டும் என்பதை அந்நேரத்தில் ஒருபோதும் நினைத்தே இருக்க மாட்டார்கள். மேலும் அவரது சாவை தொடர்ந்து நடக்கவிருக்கும் உயிர்ப்பு, திரு அவை தோற்றம், விண்ணேற்பு, தூயாவியாரின் வருகை, உலக அரசராக மீண்டும் வருகை என்பன அவர்களின் சிந்தனைக்கு புறம்பானதே. இயேசுவின் வாழ்வு தெளிவாக எமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்பதேயாகும். வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் போது கடினமான நேரங்களை நிராகரித்துவிட்டு நல்ல நேரங்களை பற்றி கொள்ளக்கூடாது. வந்து போகும் ஒவ்வொரு கணத்துக்குள்ளும் நாம் நுழைந்து வாழ வேண்டும். கடவுள் விரும்பியபடி எல்லாவற்றையும் பயன்படுத்த முயல வேண்டும். இறுதி வரை நாம் உண்மையாக இருந்து வரவிருக்கும் மாட்சிக்கு எம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எமது வாழ்வில் வந்து போகின்ற இன்ப துன்ப நேரங்களை இன்று நினைத்து கொள்வோம்.
இந்த காலத்துக்குள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இங்கு வருகின்ற சவால்களை தடைகளாக பார்க்கின்றோமா, அல்லது எமது நம்பிக்கையை கடவுளில் ஆழப்படுத்தும் சந்தர்ப்பங்களாக பார்க்கின்றோமா? செபம். ஆண்டவரே, எமது நம்பிக்கையை ஆழப்படுத்தி உம்மிடம் முழுமையாக சரணடைய அருள் தாரும். ஆமென்.